நீட்டு வேண்டாம் எங்களுக்கு. குறைஞ்சபட்சம் அதையாவது கேட்டு கூட்டணி வச்சிருக்கலாம்ல. எங்களுக்கு அதை பண்ணுவீங்களா? உங்களோட கூட்டணி வைக்கிறோம்னு கேளுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? எல்லாம் தகுடு நிறைய பேசியிருக்கான் திமுக. நான் இப்பவும் கேட்கிறேன். இதே திமுக காரன் தான், இதே காங்கிரஸ் கூட இருக்கையில தான் இந்த நீட் தேர்வையை கொண்டு வந்தேன். நான் இன்னைக்கும் சொல்றேன். நீங்க இதே இவங்க கூட சேர்ந்தா நீட்ல கையெழுத்து போட்டீங்க. இன்றைக்கும் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில இருந்து 2019 நாங்கள் தேர்தலை சந்தித்த போதும் 2021 நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் தேர்தலை சந்தித்த போதும் நீட் என்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழ்நாட்டிற்குள் எதிர்த்து போராடுவோம் சொல்லியிருக்கோம். சொன்னதோட நிக்கல. சுப்ரீம் கோர்ட்ல நாங்க கேஸ் கொண்டு போறோம். ஏன்னா பாரதிய ஜனதா இம்ப்ளிமெண்ட் பண்ணியல்ல, கோர்ட்டோட ஆர்டர்ல வருது நீட் தேர்வு. கோர்ட்ல எதிர்த்து சண்டை போடுறோம். நீட் தேர்வு எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நீங்க நீட் எல்லாம் கூட விட்டுருங்க. நாங்கள் ஆட்சியில இருக்கும்போது மும்மொழி கொள்கையை கொண்டு வந்துச்சு பாரதிய ஜனதா. இன்னைக்கு இருக்கிற இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டம் அன்றைக்கு தான் நமக்கு கொண்டு வரப்படுது. முதல் ஒரு முதலமைச்சர், இந்தியா முழுவதும் ஒரே ஒரு முதலமைச்சர் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், இருமொழி கொள்கை தொடரும்னு அறிவிச்சவர் எங்க பொதுச் செயலாளர். சரி, என்னவோ நாங்க என்னமோ பாரதிய ஜனதா கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோங்கிறீங்க. எதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணோம்? ஏன் இதே ஸ்டாலின் கையெழுத்து போட்டு வந்த அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம், ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டு காட்டி கொடுத்தாரு எங்க நிலத்தை. நீ அன்னைக்கு அந்த அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை பாரதிய ஜனதா எடுக்கணும் தாங்க சொல்லுச்சு. இன்னைக்கும் பாரதிய ஜனதா எடுக்கணும் தான் சொல்லுது. பாரதிய ஜனதா கொள்கை மாதிரி இருக்கா, காங்கிரஸ் கொள்கை மாதிரி இருக்கா, திமுக கொள்கை மாதிரி இருக்கா? நாங்க தான் எதிர்த்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தி டெல்டாவை காப்பாற்றியது எங்கள் பொதுச் செயலாளர், அன்றைக்கு அவர் முதலமைச்சர். பாரதிய ஜனதா எதிர்த்து நாங்க செய்யலையா? இதே பாரதிய ஜனதா அனுப்பிய ஆளுநர் தானே 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார் ஆளுநர். 2 முறை அமைச்சர்களை விட்டு பேசினார். ஆளுநர் கையெழுத்து போடல. முதலமைச்சர் அவசர சட்டம் போட்டார். இந்தியாவிலேயே முதல் முறை. எடுத்து பாருங்க. மாநில உரிமை குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்குது இந்த திமுக. எல்லா உரிமையும் கொடுத்தவனே நீ தான். மறுபடியும் எத்தனை தடவை பட்டியல் போடுறது? கச்சத்தீவை கொடுத்தது நீ தான். கல்வி பொது பட்டியலுக்கு போனப்ப நீ தான். 18 வருஷம் மத்திய அரசுல அப்ப அங்கம் வகிச்சு பாரதிய ஜனதா கூட்டணியிலேயே அமைச்சருங்க, திமுக இந்த காங்கிரஸ் கூட்டணியில அமைச்சருங்க. 18 வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்து காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய தீர்ப்பை அரசிதழில் வெளியிடாமல் பாதுகாத்துக் கொண்டது இதே திமுக. நான் கேட்கறத நீ பதில் சொல்லுங்க. உன்னோட நீ தீர்மானம் போட்ட அன்னைக்கு நான் எந்திச்சு வெளியே போனா, உன் தீர்மானத்தை ஆதரிக்கலன்னு சொன்னா, நீட்டை நான் எதிர்த்தேன். நான் ஆட்சி செய்யும் போதும் எதிர்த்தேன், நான் ஆட்சியில் இல்லாதப்பவும் எதிர்த்தேன். தமிழக மக்களினுடைய மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் அதிமுக ஒரு நாளும் நாங்கள் செய்யல, ஒரு நாள் விட்டு கொடுத்துட்டு வரல. நாங்க 50 லட்சம் பேர்த்து கையெழுத்து வாங்குறேன் போன உதயநிதி அன்னைக்கு கூப்பிடுறதுங்களே. ஏயா நீ அரசியல் பண்றதுக்கும், நீ கேடு கட்டு போய் இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. அதிமுக கூப்பிடுவியா? நீ அவ்வளவு ஒண்ணும் தெரியாம தெரியுமா? நாங்க